ஏன்னா இப்ப இந்தியாவோட கடன் அளவு எவ்வளவு தெரியுமா இருக்கு? 181.74 லட்சம் கோடியாம். அதுவும் இப்ப இவங்க வந்து 9 வருஷத்துல மட்டும் 130 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதுல ஜியோட விளம்பர செலவே கோடியா நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்றாங்கப்பா, இங்கதான்ப்பா விடுறாங்க. பாருங்க, இதுல பீகாருக்கு மட்டும் இவங்க அள்ளி அள்ளி கொடுத்தது பாருங்க. ஏதோ இப்ப எலெக்ஷன் வரப்போகுதுல, எலெக்ஷன் வந்தாதான் இவங்க புது புது திட்டமா அறிவிப்பாங்களே, நமக்கு தெரியுமே. கிட்டத்தட்ட 10,000 யாராவது பெண்கள் வந்து தொழில் தொடங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 75 லட்சம் பெண்களுக்கு வந்து பயனடைகிற மாதிரி 10,000 கொடுக்க போறாங்களாம். அதுக்கப்புறம் கேஷ் அசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. எத்தனை 1.5 கோடி பெண்களுக்கு கொடுக்க போறாங்களாம், 2 லட்சம் வரைக்கும். இதுல பாருங்க, பீகாருக்கு மட்டுமே 3 லட்சம் கோடியை கொடுக்குறாராம். மத்த மாநிலம் எல்லாம் அப்படியே பாத்துங்க, அப்படியே பார்த்தா கூட இவ்ளோ 3.7 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க உலக வங்கியில இருந்து. இவ்ளோ வாங்கினாங்களே, எந்த விவசாயிகள் வந்து முன்னேறி இருக்காங்க? எந்த தொழில் முனைவோர் முன்னேறி இருக்காங்க? ஒரு பாலமாவது ஒழுக்கமா கட்டினாங்களா? பீகார்ல கட்டினதெல்லாம் இடிஞ்சு விழுகுது. என்னதான் பண்றாங்கன்னே தெரியல. மக்கள் வரி பணத்தை வாங்கிக்கிறாங்க, கடனும் வாங்கிக்கிறாங்க. என்னதான் பண்ணுவாங்களோ. நல்லது பண்றாங்கம்மா, தெரியும். சஸ்பென்ஸ் நல்லதெல்லாம் பண்றாங்க, அது உங்களுக்கு தெரியல. நீங்க வந்து இந்த பக்கமா நீங்க பாக்குறீங்க. நீங்க வந்து ஜி பக்கம் எங்க பக்கம் வந்து போட்டுக்கோங்க, நல்லா தெரியும். அந்த துண்டு